وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَىٰ لَن نَّصْبِرَ عَلَىٰ طَعَامٍ وَاحِدٍ فادع لنا ربك يخرج لنا مما تنبت الأرض من بقلها وكثائها وفومها وعدسها وبصلها قال أتستبدلون الذي هو أدنى بالذي هو خير اهبطوا مصرا فإن لكم ما سألتم وضربت عليهم الذلة والمسكنة وباءوا بغضب من الله ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير الحق ذلك بما عصوا وكانوا يعتدون. இன்னும் மூசாவே, ஒரே விதமான உணவை நாங்கள் சகிக்க மாட்டோம். ஆதலால் பூமி விளைவிக்கும் அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி தருமாறு உன் இறைவனிடம் எங்களுக்காக கேளும் என்று நீங்கள் கூற, நல்லதாக எது இருக்கிறதோ அதற்கு பதிலாக மிக தாழ்வானதை நீங்கள் மாற்றிக்கொள்ள நாடுகிறீர்களா? நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள், அங்கு நீங்கள் கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார். வறுமையும் இழிவும் அவர்கள் மீது சாட்டப்பட்டு விட்டன. மேலும் அல்லாஹ்வின் கோபத்திற்கும் அவர்கள் ஆளானார்கள். இது ஏனென்றால் திடமாகவே அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்தும் அநியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்தும் வந்ததும்தான். இந்த நிலை அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு பணியாது மாறு செய்து வந்ததும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறிக்கொண்டே இருந்ததனாலும் ஏற்பட்டது. இஸ்ரவேலர்களுக்கு இறைவன் வானத்திலிருந்து மண்ணு சல்வா அப்படிங்கிற உணவுப் பொருளை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்க சொல்லி மேகத்திலிருந்து கொட்டுறான். அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு பூமியிலிருந்து விளையும் கீரை, வெங்காயம், பருப்பு, கோதுமை, வெள்ளரிக்காயை கொடுன்னு கேட்க, அப்போ அந்த ஊருக்கு போய் நீங்கள் இறங்கிருங்க, அங்கே உங்களுக்கு இறைவன் தந்துடுவான்னு சொல்ல, அவ்வளவு 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 முரண்பாடான வேலைகளை செய்கிறாங்க. அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகிறாங்க. நபிமார்களை கொலை செய்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு கடினமான விஷயங்கள் அவர்களுடைய நபியின் காலத்தில் மட்டுமா செய்தார்கள்? இன்றைக்கும் செய்கிறார்கள். இறைவன் நியாய தீர்ப்பாளன். சிறந்த தீர்ப்பை அனைவருக்கும் வைத்திருக்கிறான்.